ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 27. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாச ஆண்டுடைய தமிழ் மாத பங்குனியுடைய 13ஆம் நாள். அதே போல் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி நாளை வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க, நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாள். அப்படி என்ன நாளை நாள் சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் ராம நவமியானது வருகிறது. ராமர் அவதரித்த நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் விரதம் இருக்கிறவங்க சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி விரத நாளுங்கிறது அன்னைக்கு சில உணவுகள் சமைக்கணும், சிலது தவிர்க்கணும் என்பது சாஸ்திரத்தில் இருக்குது. அதுவும் அந்தந்த திதிக்கேற்ப அந்தந்த கடவுளுக்குரிய உணவுகளை படைக்க வேண்டும். நாளை நாள் அப்படி என்ன படைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பெண்கள் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ. ஸ்ரீராமர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்தில் அதுவும் வளர்பிறையில் நவமியில் தான் அவதரித்தார். அவர் அவதரித்த இந்த நாள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ராமநவமி தமிழர்களால் கொண்டாடப்படும். ஆக்சுவலி இந்துக்களுடைய பண்டிகைகளில் இந்த பண்டிகையும் மிக முக்கியமான பண்டிகை. ஸ்ரீராமரை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ராமரை பற்றிய நிறைய விஷயங்களை ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சிருப்பீங்க. ராமர் எடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு அவதாரமாக சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, மனுஷங்க எப்படி வாழணும், எந்த நெறிமுறையை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இவர் வாழ்ந்து காட்டி நிரூபிச்சிருக்கிறாரு. அதனால் இவர் எடுத்த இந்த அவதாரம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்பேற்பட்ட ராமர் அவதரித்த நாளை நாள் ராமரை வழிபாடு செய்யும்போது வீட்டில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். வீட்டில் நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். சமைக்க வேண்டிய உணவுகள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த உணவுகளை சமைங்க. சரி வாங்க, என்ன சமைக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். வீட்டில் ராம நவமி பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் செய்யாமல் இருக்கிறவங்களும் நாளை ஒரு நாள் சமைக்க வேண்டிய உணவுகள் குறித்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாளைக்கு நவமிங்கிறதுனால இந்த மாதிரியான உணவுகள் சமைக்கிறது ரொம்ப 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 நல்லது. விஷ்ணு, அதாவது பெருமாளுடைய 7வது அவதாரமான ஸ்ரீராமரனுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய இந்து பண்டிகையாக நாளைய ராமநவமி ஆண்டுதோறும் வரும். அதில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 27ஆம் தேதி நாளை நாள் வருகிறது. இந்த நாளில் பலரும் நீங்கள் வீட்டில் விரதம் இருந்து பூஜை செய்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ ராம நவமி அன்னைக்கு குளிர்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பிரசாதமாக வீட்டில் சமைக்க வேண்டும். ஆக்சுவலி அப்படி தான் நாளை நாள் சாப்பிடவும் வேண்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா கோசம்பரி, அதாவது ஊற வைத்த பாசி பருப்போடு துருவிய மாங்காய், தேங்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் கலந்து இந்த ஒரு இதை ரெடி பண்ணணும். இது வயிற்றுக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் ராமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நைவேத்தியமாக சொல்லப்படுது. ஸோ கோசம்பரி நாளை நாள் கண்டிப்பாக இருக்கணும், அதாவது கண்டிப்பாக நாளை நாள் இருக்க வேண்டும். கோசம்பரிங்கிறது ஒன்றும் பெருசாக கேஸ்லாம் செலவாகாது. ஊற வச்ச பாசி பருப்போடு துருவிய மாங்காய், கொஞ்சம் தேங்காய், வெள்ளரிக்காய் கலந்து நாம் செய்தாவே இது ரொம்பவே குளிர்ச்சி. இது நாளை நாள் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நாளை நாள் பருப்பு வடை கட்டாய சமைத்து அது நாளை நாள் படையல் போட வேண்டும். பருப்பு வடை இல்லாமல் வடையே இருக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக பருப்பு வடை மஸ்டாக நாளை நாள் அவசியம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பானகங்க, வெல்லம், தண்ணீர், ஏலக்காய், சுக்குத்தூள், சிறிது எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்து நாளை நாள் பானகம் ரெடி செய்யணும். பானகம் இல்லாமல் ராமர் மனசு குளிராது. பானகம் நாளை நாள் ரொம்பவே முக்கியம். ஸோ பானகம் கண்டிப்பாக நாளை நாள் தயார் செய்யுங்க. இதோடு ஸ்வீட்டுக்கு சர்க்கரை பொங்கல், ஜவ்வரிசி பாயாசம் இந்த மாதிரி செய்யுங்க. இது செய்கிறது உங்களுடைய விருப்பம், உங்களோட விருப்பத்துக்கேற்க செய்யுங்க. ஆனால் பானகம் மஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் தயிரில் தண்ணீர், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கலந்து நீர்மோர் ரெடி செய்யணும். நீர்மோரும் பானகம் இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் செய்யாமல் மட்டும் நாளை நாள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நாளை நாள் இது செய்ய வேண்டும். ஸோ இந்த மாதிரி தாங்க நாளை நாள் ராமருடைய பிறந்த நாளை முன்னிட்டு
நாம் வாழை இலையில் இதெல்லாம் வைத்து விரதம் இருக்கணும் என்பது சொல்லப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி நாள் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ராமருடைய மனசும் குளிரும், உங்களுடைய வயிறும் குளிரும். இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய உணவுகளை இந்த வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், உங்களுக்கு வேறு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் செய்து ராமருக்கு வைத்து வழிபாடு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளைய ராமநவமியை முன்னிட்டு சமைக்க வேண்டிய உணவுகள் இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு நாளை உங்கள் ராசிகளுக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன். உங்கள் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு நாள் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளுங்க. சுகமான அனுபவங்கள் கிடைக்கும். வேலையில் வியாபாரத்தில் பாராட்டு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதவி உயர்வு நோக்கி பயணம் செய்வீங்க. அதோடு தகுதிக்கேற்ற சம்பளத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகுங்க. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. புதிய முதலீடுகள் செய்யுங்க. வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தேவையான அளவு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். கடன் சுமை குறையும். தேவைக்கேற்ப கையில் பணம் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். நீண்ட நாள் பிரிந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப செலவு ஏற்படும். வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கவனமாக இருங்க. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு ஆர்வத்தோடு செயல்படணும். சுறுசுறுப்பாக செயல்படணும். கடமையிலிருந்து தவறாமல் நடந்து கொள்ளும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை விலகும். மன நிம்மதி கிடைக்கும். நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்திற்கு கைபேசி பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்க. அப்புறம் சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். காதல் வெளிப்படும். காதல் கைகூடி வரும். திருமணம் வர செல்லும். நீண்ட நாள் மனதில் மறைத்து வைத்திருந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீங்க. மன நிம்மதி கிடைக்கும். இரவு நல்ல தூக்கம் கிடைக்கும். இறைவன் அருளால் நாள் இனிய நாளாக அமையும். வேலையில் வியாபாரத்தில் கூட கைகூடி வருங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதை நோக்கி பயணம் செய்வீங்க. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய நாளுங்க. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பொறுத்தவரை திறமையாக செயல்படணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். உங்களை பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழகான தோற்றம், அழகான பேச்சு என்று நீங்கள் அனைவருமே வசீகரிக்க போகிறீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாள். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளணும். பயணங்களால் நன்மை உண்டாகும். புது அனுபவங்கள் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நலமான சுகமான நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிரி தொல்லை நீங்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். பொது ஒப்பந்தங்கள் போடலாம். வங்கி கடன் முயற்சி செய்யலாம். கணவன் மனைவி மட்டும் வாக்குவாதம் செய்யாதீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது குடும்ப நிம்மதியை தரும். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு மன அமைதி இருக்கும். டென்ஷன் குறையும். நீண்ட நாள் பிரச்சனை விலகும். குழப்பத்திற்கான தெளிவு பிறக்கும். வெளிப்படையாக பேசணும். சந்தேகத்திற்கு உண்டான விடையை தெரிந்து கொள்ளும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சுப செலவு ஏற்படும். அப்புறம் கும்பராசி. கும்பராசிக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதிய முதலீடுகள் செய்யலாம். சுப காரிய பேச்சுவார்த்தை வீட்டில் துவங்கலாம். நல்லதே நடக்கும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கவனமாக இருங்க. அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசிக்கு பாசிட்டிவாக இருக்கணும். உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுக்கும். சுற்றி இருப்பவர்களை உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். உங்களோடு சேர்ந்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை கொண்டு வந்து விடுவீங்க. பேச்சு, சிந்தனை, செயல்பாடு அனைத்து உயர்ந்த இடத்துல இருக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் நவமி இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக நாளைய விரத நாளில் சமைக்க வேண்டிய உணவுகளையும் தெரிஞ்சிருப்பீங்க. அதற்கேற்ப சமைத்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.